ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JPMID Vlogs. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியாது. இந்த கனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசுங்க 2 வாண்டும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஈவினிங் ஆன் May 19th. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இன்னைக்கு எங்கேயோ வெளில சர்ப்ரைஸாக போகிறோம். ஆனால் அது ரொம்ப உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாமா? நாங்கள் ஒரு 4-day ட்ரிப் போகிறோம். மே மந்த் லீவ் என்ற காரணத்தினால். ஸோ ஆனால் நாங்கள் எப்படி போகிறோம், எங்கே போகிறோன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் எங்கே போகிறோன்றது எங்களுக்கு நேற்று வரைக்குமே தெரியாது. நேற்று தான் கன்ஃபார்மே பண்ணோம். நேற்று தான் ஹோட்டலும் புக் பண்ணோம். நேற்று தான் எல்லாத்தையும் புக் பண்ணோம். இல்லை தம்பி? ஆமாம், நேற்று எல்லாருமே எல்லாருமே பென் இருக்கு, அதை வச்சு ஒரு பெரிய பேப்பரில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் நேற்று எங்கள் ஸ்கூலுக்கு கூட வெறுத்தரமாக இந்த மாதிரி ChatGPT ஜென்ரேட் பண்ணி கேட்டோமான்னு எங்களுக்கு தெரியாது. பட் நேற்று ட்ரிப்புக்காக அவ்வளோ நேரமாக உட்காந்து கெஞ்சி ChatGPT ஏதாவது நல்ல ஐடியா கூட, கூகுள் ஜெமினி ஏதாவது ஐடியா கூட அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு, ஆமாம், ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வேறு வச்சுருந்தாங்க. எங்கள் 4 பேர்ட்ட இல்லை, பாடி தத்த ஃபோன் ஆட்டே போட்டாச்சு. ஸோ எல்லார்ட்ட இருந்தோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோன்றது சர்ப்ரைஸ். ஸோ நம்ம பார்க்க போகலாம். ஏன் இன்னைக்கு ரூம் புதுசாக இருக்கு. ஸோ நம்ம எங்க இருந்துக்கோனா வண்டிக்கு வந்துட்டோம். வண்டி ரிவீல் பண்ண போறோம். இது வண்டி நாங்க நினைச்சது பெருசா இல்ல, பட் சாதா வண்டி கிடையாது. இட்ஸ் an Urbania 12 seaters. நாங்க இன்னும் பெருசா இருக்கும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு. நாங்க அங்க போய் தூங்கலாம்னு பிளான் பண்ணோம். பட் கொஞ்சம் இடம் கம்மியா தான் இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்ல. உள்ள போய் ரிவீல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் டிராவலர்ஸ் அந்த Urbania பின்னாடி லாஸ்ட்ல வந்திருக்கேன். பட் எப்படி எனக்கு இவ்வளோ இடம் நிற்கிறதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது ஸ்லீப்பிங் பீஸ் டெமாலிஷ் பண்ணிட்டு வரலாம். பின்னாடி 4 சீட் இருந்தது. ஐ மீன் பார்த்துக்கோங்க, 4 சீட் இருந்தது, ஒரு மேட்ரஸ், அப்புறம் இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டோம். ஸோ இப்போ நாங்கள் தாராளமாக படுத்துட்டு வரலாம். நாங்கள் 13 மெம்பர்ஸ். எத்தனை பேர் தூரம் ஒருத்தர் மட்டும் இங்கே படுக்க மாட்டான். யார் சொன்னா? கம்பெனிக்கு நாங்களும் இருப்போம்ல. சோ ஃபுல் ஃபன் மூட். ஒரு நல்ல ஜாலியா கார்ட்ஸ் விளையாடலாம், ஏதாச்சும் கேம்ஸ் கூட விளையாடலாம் ஜாலியா இந்த பிளேஸ்ல. சோ இப்போ நாங்க போயிட்டு நல்லா பண்றோம்னு பார்க்கலாம். பை. இப்போ நாங்க ட்ரிப்புக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இப்போ டிராவலிங். இப்போ டைம் 7:45. சோ நம்ம போயிட்டு ட்ரிப் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. போய் எங்க அடிக்கு கேம்ப் ஃபயர் பார்க்கலாம். பை. கேம்ப் ஃபயர் பண்ணா எனக்கு ஆசை. ஸோ இப்போ நாங்க கிளம்புறோம். போயிட்டு கிளம்பி இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுது. 7:45 ஆகுது. கிளம்பும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கிளம்புனதுக்கு அப்புறம் டின்னர் வேற சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ முன்னாடி ரெக்கார்ட் பண்ணும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பெரிய மாதிரி பயம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஓகே 3 2 1 வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வண்டி நிறுத்திட்டோம். மணி 8:45. ஸோ ஒரு 1 hour ஆயிடுச்சு. 1 hourல நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா டிராவல் பண்ணி சாப்பாடு உட்காந்துருக்கோம். என்ன சொன்னாங்க 9 o'clock சாப்பிடலாம், அப்பதான் கொஞ்சம் டிராவல் டைம் கரெக்ட் ஆகும்னாங்க. பட் இந்த மாதிரி இதோட நல்ல பெட்ரோல் பங்க் கிடைக்குமான ஒரு டவுட் தான். ஸோ பெட்ரோல் பங்க் பண்ணி நிறுத்திருக்கோம். சாப்பிட்றதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் நாங்களே சாப்பாடு வாங்கிட்டோம். ஐ மீன் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்து வந்துச்சு. டிஸ்போசபிள். எத்தனை சப்பாத்தின்னு உங்களுக்கு தெரியுமா? டோட்டலா 40 சப்பாத்தி. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தான் வேணும். சப்பாத்தி எச்சனா கிரேவி என்ன சரி சாப்பிடுங்க. தேங்க் யூ. எத்தனை ஆச்சு? எவ்வளவா? டேஸ்ட் பண்ணுங்க, நானே செஞ்சேன். ஓ ஓகே, நீங்க டேஸ்ட் பாருங்க. நான் செஞ்சது எனக்கு தெரியும், எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அட கொய்யால அப்படியே சாப்பிடுறா. ஓ அப்படியா? நான் ஊட்டி விடுறேன். கஷ்டம், சீரியஸா கஷ்டம். மோட்டோவே கொஞ்சம் பாவம் பாப்பான் எதுக்குன்ட்டு. எப்படி இருக்கு? பாக உண்டா? பாகம் உண்டானா நல்லா இருக்கான்னு இருக்கும். சாஃப்டா இருக்கு. சால பாகம் உண்டு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம்னா உங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணது ஒரு எபிசோட். ஸோ இது ஒரு சீரீஸாக இருக்க போது. அதான் என்ன சீரீஸ்ன்னு நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். ஓகே, நாங்கள் எங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியல. ஸோ பெங்களூருன்னு இங்கே போட்டிருக்கு. எல்லாரும் ஐஸ்கிரீம் வேணும் டின்னருக்கு அப்புறம் கேட்டாங்க. அதனால் ஐஸ்கிரீம் இன்னொன்று எல்லாம் இறங்கிட்டாங்க. இவ்வளோ நேரமாக நாங்கள் படம் பார்த்துட்டு
நாங்கள் இனிமேட்டு தான் போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரில. தூங்கிட்டு மணி வந்து 11. இப்போ காலைல 6 மணிக்கு ரீச் ஆகும். இப்போ படுத்தா தான் என்ன நடக்கும்னு தெரியும். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. டைம் என்னன்னு தெரியுமா? 12 o'clock ஆகுது. சூப்பரா இருக்கு. 12 o'clock சாப்பிடுறோம். 12 o'clock ராத்திரில சாப்பிடுறோம். இங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நடு ராத்திரில உட்காந்து யூத் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம எப்போ போல எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் கடையை பார்த்தோம். இறங்குன்னு சொல்லி இறங்கி எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. துரன் நீ என்ன வாங்கியிருக்க? நான் வந்து என்னது துரன் சாக்கோபார் வித் நட்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு நட்ஸ் ஒழுங்கா பிடிக்காது. அதனால வெறும் சாக்கோபார். எனக்கு நட்ஸ்னாலே ஒத்துக்கவே நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆம்பூர் பிரியாணி. இப்ப மணி 1 மணி ஆகுது. மணி 1:30 மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே போற வழியில ஒரு ஆம்பூர் பிரியாணி சாப்பிடும் போது கண்டிப்பா வீடியோ எடுப்போம். தின்ன ஆசையா திருப்பி கேட்டு பிரியாணியா நல்ல டைலாக் பேசி நல்லா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஆம்பூர் உள்ள வந்துட்டோம். ஆம்பூர் பிரியாணி சாப்பிட போறோம். இலைய கொடுத்துட்டாங்க. பிரியாணி ஒண்ணுதான் வந்திருக்கு. 2 65 வந்திருக்கு. அப்படியே நம்ம வச்சுக்கோங்க. இலைய போட்டு பிரியாணி போட்டு இதோ வந்துச்சு 65 ஊத்தி கழுவியா ப்ரோ? ஏ ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணு. ஜாலி ஜாலி. தண்ணி இப்ப நம்ம டீ வந்தாச்சு. இப்ப நம்ம இப்பதான் ஒரே ஒரு பவுல் தான் வந்திருக்கு. அப்புறமா ஒரே ஒரு இந்த பவுல் வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும். இன்னும் நாங்க பிரியாணி எப்படி சாப்பிடணுமா? ஃபர்ஸ்ட் பிரியாணி எடுத்துக்கணும், சிக்கன் எடுத்துக்கணும். அப்படியே வச்சு ஆம்பூர் பிரியாணி தான் செம்ம டேஸ்ட். கண்டிப்பா ஆம்பூர் வந்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு போனேன். எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நாங்க 1 மணிக்கு வந்தாலும் ஓப்பன்ல தான் இருந்தது. சாப்பிட்டுருங்க. ஸோ நான் வந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாங்க. ஆனால் வந்து காலைல அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நைட் ஆன் டைம்ல ஸோ அதனால வரமாட்டேன். பட் ஆன் டைம்ல பிரியாணி சாப்பிட்றது தப்பு இல்லை. பட் மிராண்டா சாப்பிட்றது தப்பு இல்லை. தப்பு அப்படின்னு ஸோ ஏசமா டைம் ரொம்ப ஹெல்த்தி. அவர் ஜிகர் தண்டா வாங்கினாரு, நான் மிராண்டா வாங்கினேன். கொஞ்சம் கிடையாது. சரி பரவாயில்ல. அப்ப மட்டும் என்ன 2 வாங்கினீங்க? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரம் வேதா படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தூங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். காலைல ஒரு 9 to 8 ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சம்மர் டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே டீ குடிச்சிட்டாங்க. பெரியவர்களே தாய்மார்களே, இப்போது காலை உணவை கழிக்க வேண்டும் காரணத்தினால் இப்போ A to Bக்கு வந்திருக்கோம். நம்ம ஏன் டி ரொம்ப சொல்லி போயிருக்காரு எனக்கு புரியல. என்னடி ஆச்சு? சரி ஓகே நம்ம போகணும். ஆமா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்ன்றதுல அந்த இடத்துல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. பட் செகண்ட் இடத்துல வந்து அது இருக்கும். ஸோ எங்க கூடயே இந்த சீரீஸோட டிராவல் பண்ணி நாங்க எங்க போறோம்ன்றத கண்டுபிடிங்க. இங்கே உங்களுக்கு போற டெஸ்டினேஷன் போற வழியில எங்க போறோம்னு ஒரு கெஸ்டிங் இருக்கும். வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் கம் ஹியர். ஏய் டேபிள்ல இருக்க திங்ஸ் எடுத்துட்டு வாடா. Come on, let's go. சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு இடம் கிடைச்சிருச்சு. என்னன்னா மைக் ஒரு மைக் ஏன்னா யூடியூப்ல யாரை பார்த்தாலும் காரண்டியில மயக்க மாட்டேங்கிறாங்க, டூத் பேஸ்ட்ல மயக்க மாட்டேங்கிறாங்க, பிரஷ்ல மயக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நல்லா கேமரா ஸ்டாண்ட்ல மயக்க மாட்டேங்கிறோம். ஸோ
வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கோம். அவங்கவுங்க மூஞ்சி காமிக்க கூடாதான். நடி வந்து நாங்க சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிச்சுன்னா plain தோசை, plain தோசை, மினி இட்லி. நம்ம ஜே வந்து பூரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்தியன் ட்ரை கலர்ல சட்னி நல்லா ஸ்மாஷ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பார் எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நாங்க இங்க இருக்கிற சாம்பார் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. நல்லா வீட்டுல சாப்பிடுறத மிஸ் பண்ண போறோம். பட் வீட்டுல சாப்பிட கூட தானே வெளியே வந்தது. డిఫరెంట్ అలా డే టు బి தானே, ஆனால் டிஃப்ரெண்டா இல்ல, చాలా చాలా బాగా ఉంది. இது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்தது உனக்கு தான். அவன் நமக்காக வெயிட் பண்ணான். ஓ மை காட், லைக் ஆக்சுவலி இந்த சாம்பார் கலர் நல்ல பிரைட்டா இருக்கு. மினிட்ல யாராவது பாதியா சாப்பிடுறாங்க? கமான் கைஸ், நம்ம டி என்ன சாப்பிடுறீங்க? நம்ம டி சூப்பரா பாடுவாரு, பட் காப்பி ரைட்ஸ் வந்துரும், ஆனா நம்ம பாடக்கூடாது. தோசை சாப்பிடுங்க. நல்லது கைடு. சாப்பிட்டு உங்களை எல்லாரையும் சாப்பிட்டு அப்புறமா பாக்குறேன். சாப்பிட்டு வரலாம். இப்போ நம்ம எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே பஸ்ல ஏறணும். டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிரைவரும் நைட்ல தூங்கல, அதனால டிரைவரும் நைட்ல தூங்கலன்ட்டு இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவர் முடிச்சோடனே நம்ம வந்து எழுந்து கிளம்பிடுவோம். எங்க வீட்டுல சோ அவங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் குருவன், யா. சோ நாங்க என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். பாப்போம். bless you. பாய். யா, நம்ம வந்து நாங்க ஷார்ட்ஸ்லாம் இருப்போம் நிறைய, அதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய காமிப்போம். இப்போ நம்ம டிரான்சிஷன்ஸ்லாம் நிறைய எடுக்க போறோம். ஸோ ஜேபே மேடி ஷார்ட்ஸ் பாருங்க. இப்போ நாங்கள் ஆக்சுவலி புதுசாக நிறைய ஒரு ஐடியா இருக்கு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் நீங்க எங்க நாங்க போய் கண்டுபிடிக்கலாம், இப்போ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, பை 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 பை. துருவனுக்கு வந்து கியூட்டான ஒரு ஹேபிட் பண்ணது. நானும் துருவனும் ஒன்று பண்ணுவோம். இந்த சரி, ஓகே, அப்புறம் காமிக்கிறேன். சோ நம்ம வெட்டிக்காரமா வந்தாச்சு ரெசார்ட்க்கு. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. பஸ் ஐ போயிட்டாங்க தூங்க வருதுன்ட்டு, ஐ போயிட்டாங்க தூக்க வருதுன்ட்டு. ஸோ நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படிதான் போகணுமான்னு எங்களுக்கும் தெரியல. இங்க வந்து ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் இப்படிதானே? ஆம், இங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் இதான். அது இல்ல எங்களுக்கு ஆக்சுவலி அது இல்ல குருவி. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவங்க, பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் இட். இங்க தானே? ஏய், அது முதல்ல வீடியோ இல்லடா, அது ஏதோ துருவன பேய் பங்களா. துருவன் போயினே இருக்கலாம். இங்க கர்நாடகா பேசுறாங்க. கொஞ்சம் சவுண்டா தான் கேட்கும். சில நேரத்துல கொஞ்சம் சவுண்டா தான் கேட்கும். அதே நம்ம பொறுத்துதான் இருக்கணும். சோ இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்ன்றது உங்களுக்கு கேரளால வந்து நானே கொஞ்சம் உளறிட்டேன். கேரளா வாடா இது உனக்கு? கேரளா, ஆமா. இங்க நிறைய வாட்டர் ஃபால்ஸ். சோ எங்களுக்கு வந்து ஒரு தனி ரூம்ன்றாங்க. இது ரூம் பாப்போம். எல்லாருக்கும் எம் ஏதாவது சொல்லுங்க. ஏதோ சொல்றதுக்கு நம்ம இந்த மூட்டை எடுத்துட்டு போறோம். சோ எங்களுக்கு வந்து தனியா ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க. நம்ம எதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம்னா காடு, மலை, டோராவோட வீடு. வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் ரிவீல் பார்க்கலாமா வேணாமா? இல்ல வேணாம், நம்ம அதை சர்ப்ரைஸா வச்சுக்கலாம். இப்போ நாங்க ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். சோ இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலும் ரெஸ்டாரண்ட்டும் சேர்ந்துதான். அதான் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்க வந்து இது வந்து ஒரு சீரியஸா பண்றோம்னு சொல்லிட்டோம். இது எங்க? ஸோ நாங்க எங்க வந்திருக்கோம் உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. இங்க வந்து இப்போ ஒரு க்ளூ தர. இப்போதைக்கு கொஞ்சம் குளிரா இருக்கு, அட் த சேம் டைம் வெயிலும் அடிக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்கு. இது வந்து சென்னைக்கு கொஞ்சம் மேல அந்த பக்கம் லெஃப்ட் சைட். சென்னை வந்து 12 hours travel பண்ணும். 12 hours travel பண்ற இடம். அப்போ எங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு சீரியஸா போகுது. கமெண்ட்ல சொல்லுங்க. இது எபிசோட் 1. உங்களை அடுத்த எபிசோட இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த எபிசோட் சேர்க்கலாம்.
சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க bell icon கிளிக் பண்ணுங்க. இது உங்க JPM Vlogs. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Bye.